10,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட ஊழல் பட்டியல் குறித்த கேள்விக்கு திமுக எம்பி டி.ஆர். பாலு பதிலளிக்காமல் சென்றுள்ளார். மீது களங்கம் விளைவிக்கின்ற வகையில் தவறான செய்திகளை ஊடகங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார் என்பதை இன்றைக்கு பாலூர் நீதியரசு அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன். 18 நிறுவனங்களுக்கும் 21 நிறுவனங்களில் 18 நிறுவனங்களுக்கும் எனக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது. இருக்கின்ற 3 நிறுவனங்களும் ஏறத்தாழ பல ஆண்டுகளாக செயலற்று இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையை என் மீது தவறான செய்திகள் சொல்லி மக்களுக்கு என் மீது இருக்கின்ற மரியாதையும் மதிப்பையும் மாண்பையும் கிடைக்கின்ற அளவிற்கு அவர் செய்திகளை சொல்லி விளம்பரம் தேடியிருக்கிறார். ஆகவே அவர் மீது வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு சாட்சியம் நிறைவேறியிருக்கிறேன். சாட்சியத்தை சொல்லியிருக்கிறேன். அடுத்த 22ஆம் தேதி செப்டம்பர் 22ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும். 2004ஆம் ஆண்டு நீங்க நிறைய ஊழல் பண்ணாலதான் 2009 உங்களுக்கு வந்து பதவி கொடுக்கல, மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்றத வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அப்போது போகாத மானம் இப்போது நான் திமுக ஃபைல் வெளியிட்டு போயிருச்சா டி.ஆர். பாலுக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு உங்களை கேட்க சொன்னார். அது மாதிரி பேட்டியா கொடுத்துருக்காரு சார். பேட்டி கொடுத்துருக்காரு. சரி, அதுக்கு பதில் சொல்றேன். சரியான நேரத்தில் நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்கல இல்ல, அண்ணாமலை இல்ல நீங்க கேட்கல இல்ல, அண்ணாமலை சொன்னதா சார் நான் கேக்குறேன். எந்த இடியட் சொன்னாலும் நீங்க கேட்கல இல்ல, நான் கேட்கல சார். அண்ணாமலை சொன்னதா நான் கேட்கிறேன். அண்ணாமலை சொல்லும் போது அவர் என்கிட்ட சொல்லுவாரு, நான் பதில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 10,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.